வழக்கமாகவே ஏய் என்னப்பா இவ்வளோ கோவப்படுற? பசிக்குதாப்பா? போய் சாப்பிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றது உண்டு. இப்ப நீங்க 36 மணி நேரம் உண்ணா நோன்பு இருக்க சொல்றீங்க. முறையாக சொல்றீங்க. அப்போ கோவம் வரும் இல்லையா? பசிக்குது, பசிக்கு சாப்பிட முடியல, சாப்பிடக்கூடாதுன்னு நான் முறையா இருக்கேங்கிறப்போ, கோவம் வரும் இல்லையா? நிச்சயமா நல்ல கேள்விதான் இதுவும். ஆ, ஹைப்போகிளைசீமியா ஆ, அப்படின்னு ஒரு கண்டிஷன். ம், இப்போ வந்து சாப்பிடாம இருக்கும்போது ம், 6 மணி நேரம் கழிச்சு, 8 மணி நேரம் கழித்து, 12 மணி நேரம் கழித்து அப்படின்ற மாதிரி ஒரு நிலை வரும்போது ம், அது உடம்புல இருக்கக்கூடிய சில மாற்றங்கள் நடக்கும். ம், இப்போ நான் இன்னைக்கு பிளானே இல்லாம இன்னைக்கு நான் பட்டினி இருக்க போறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடாம ம், கடினமா வேலை பார்த்துட்டு ஆ, மத்தியான சாப்பாடு சாப்பிடாம சாயங்காலம் வரைக்கும் இருந்து வேலை பார்த்தாச்சுன்னா வேலை தவறும், சரி. தடுமாற்றம் வரும், அதே மாதிரி கோபமும் வரும். ம், அந்த தடுமாற்றம் வரும்போது மிஸ்டேக்ஸ் வரும்போது தன்னோட மிஸ்டேக்ஸை மறைக்கிறதுக்காக அவங்க கோபப்படுவாங்க. ஆ, கீழே இருக்கிறவங்க யார் மேலே அந்த கோபம் செல்லுமோ அந்த இடத்துல எல்லாம் கோபம் தாறுமாறாக வரதான் செய்யும். ஆ, இதே ஒரு திட்டமிட்டு இன்னைக்கு நாம சனிக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எதுவும் சாப்பிட போறதில்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு முன்னேற்பாடோடு நம்ம செய்யும்போது ம், அதையும் படிப்படியாக நாம வந்து உடம்பை பழக்கப்படுத்திட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பண்ணும்போது ஓகே. ஒரு வேளை, 2 வேளை. அப்படிங்கிற போது மனம் வந்து தயாராகிவிடும், ம், உடம்பு தயாராகவே இருக்கும். ம், அப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இருக்கக்கூடிய அந்த முறைப்படுத்தப்பட்ட அந்த உண்ணா நோன்பு தான் நான் சொன்ன அறிவையும் அன்பையும் கூட்டும். சூப்பர் சார், சூப்பர் சார்.